திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழை திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி தெருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லையை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். ஆனந்த அதீதம், அதீதமான ஆனந்த நிலையை வர்ணிக்கக்கூடிய 10 பாடல்கள் திருச்சதகத்துல கடைசி 10 பாடல்கள் 90லேருந்து 100. அதில் 96வது பாடல் வரைக்கும் பார்த்தோம். விச்சு அது இன்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய், வஞ்சகப்பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய், பெரிய அன்பர்க்கு உரியனாக்கினாய், தாம் வளர்த்தது ஓர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார், நானும் அங்கனே உடையநாதனே. ஈசன் செய்யக்கூடிய பஞ்சகிருத்தியங்கள், திரோதானம், பஞ்சகிருத்தியங்களையும் சொல்லிவிட்டார். அது அந்த கிருத்தியங்கள்ங்கிறது ஒரு பிளேன்ல தான். ஆக்சுவலா அவர் சலனம் இல்லாத பரம்பொருள் தான் அவர். ஒரு there are no activities, there is no absolutely no movement in that state. அந்த இருப்பு தான் பரம்பொருள். அதுல எல்லாமே அப்பியரன்ஸ் தான். அதனால அது வித்து இல்லாம விளைக்கிறாராம். அவுட் ஆஃப் நத்திங், அவுட் ஆஃப் நோ வேர், சங்கல்பமே இல்லாம உத்பவம். ஏன்னா அது சிருஷ்டி இட் கேன் நெவர் பி எக்ஸ்பிளைன்டு. இருக்கிறது அந்த ஒரு பொருள், அது இருக்கு. எதுக்கு அது பலதா காணப்படணும் அப்படின்னு கேட்டா, there is no explanation for that. Actually எக்ஸ்பிளனேஷனும் தேவையும் இல்லை. அது that is not the approach, that is not the right approach. ஆக்சுவலி பலதா காணப்படுறதுன்னு யார் சொல்றா அப்படின்னு பாக்குறது தான் பாயிண்டே தவிர்த்து, அது ஏன் பலதா காணப்படுறது அந்த பாக்குறவன அசியூம் பண்ணிட்டு, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அசியூம் பண்ணிட்டு கேட்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த முட்டை முன்னால தான் அண்டவாதம், வித்து அண்டாவாதம், அது மாதிரி அது இட் இஸ் ஆஃப் நோ பர்பஸ் ஆக்சுவலி. ஸோ அது சங்கல்பம் இல்லாம காணறதா, பலது இருக்கிற மாதிரி காணறதா, அது அந்த பொருள் சங்கல்பம் இல்லாம அதுக்கு எதுவும் ஆகணுங்கிற இதுவே இல்லாதக்கு அது சிருஷ்டிச்சுது. அதையே வைச்சு வாங்குவாய். ஸ்திதின்னு அது என்னவோ கால தேசங்கள்ல ஒரு நடப்பு, ஏதோ மாறுபாடுகள்லாம் நடக்கிற மாதிரி காணறது. அப்புறம் அது எல்லாம் அந்த மூலத்திலேயே போய் ஒடுங்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அருள்ங்கிற சக்தியினால ஒரு ஜீவ பாவத்துல மறைக்கப்பட்டு இருக்கிற தன்னைக்கே தானே அருள் பண்ணிக்கிற விதமா தன்னுடைய மகிமையை காட்டி, தன்னோட அடியார்களோட சங்கத்தை கொடுத்து, அந்த பிகினிங் பாயிண்ட், அதாவது இருப்பு நிலை, பூர்ணமானது இருப்பு நிலையை அடையறதுக்கு வழிகாட்டுறது. தாம் வளர்த்தது ஒரு நச்சு மாமரம். அது ஆனாலும் அந்த ஜீவன் கிட்ட அதுக்கு இருக்கிற பிரியம், நான் பஞ்சகிருத்தியங்களையும் சொல்லிவிட்டார். பிரியம் தண்ணி விட்டு வளர்த்த மரம் மாதிரி. அது ஜீவனை கஷ்டப்படுத்தாதுக்கு அதுக்கு அருள் கொடுத்து, அது எந்த நிலையில எப்படி இருந்தாலும் அதை தட்டி கொடுத்து வளர்த்து அந்த பூர்ண நிலையை காமிச்சு கொடுத்து அது பூர்ணப்படுத்துறதான். அப்படி அதோட அருளை அனுபவிக்கிறார் அந்த பாடல்ல. நானும் அங்கனே உடையநாதனே, உடையநாதனே போற்றி, நின்னலால் பற்று மற்று எனக்கு ஆவது ஒன்று இனி உடையனோ பணி போற்றி. உடையநாதன் அவர் ஜீவனை தன்னுடைய ஆளுகைக்கு உரியவர். ஜீவன் எட்டர்னலி கமிட்டட் டு ஹிம் ஒன்லி. வேற யார்கிட்டயும் ரிப்போர்ட் கிடையாது.
நம்மள அந்த பொருளை ரெக்கக்னைஸ் பண்ணலைங்கிறப்போ, பண்ணவே முடியலங்கிறப்போ, அந்த கிராஸ் எக்ஸிஸ்டன்ஸே வந்து ஸ்திரமானது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கறச்சே, இந்த மனசு, புத்தி, இந்திரியங்கள்லாம் வந்து இஷ்டத்துக்கு கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி தலை தெரிச்சு போகப்படாது அப்படின்னுட்டு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஒன்றுத்துக்கு அடங்கி இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கறச்சு அப்பா அம்மா தனக்கு விவரம் தெரியாது, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. அப்போ அப்பா அம்மா என்ன சொல்றாலோ அதை அப்படியே கேட்கணும். அதுக்கப்புறம் அடுத்த வளர்ந்த ஸ்டேஜ்ல இன்னும் யார்கிட்ட டிபெண்டன்சி இருக்கோ அவாகிட்ட அந்த மாதிரி இருக்க அந்த பரம்பொருளை வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமா எல்லாத்தையும் நடத்துற அந்த சக்தியை வந்து உணர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் உடைய பொருள். அதாவது உடைய பொருள்னா நம்மள ஆளா உடைய பொருள், நம்மள ஃபுல்லா வந்து வச்சு நடத்தி எல்லாம் பண்றது அதுதான். அதாவது வேற எந்த ஏதோ ஹியூமன் ஏஜென்சியோ ஏதோ லிவிங் பீயிங்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு ஆதரவு, ஒரு சமர்ப்பணம், மரியாதை எல்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் வந்து அதோட பிரதீகமா இருக்கிறதுனாலதான் அதுக்கெல்லாம் அந்த வேல்யூ. எல்லா காலத்திலயும் இந்த ஜீவனை உடைய பொருள் வந்து அந்த பொருள் தான். உடையநாதனை போற்றி அவ மூலமாலாம் செயல்பட்டு எல்லாம் அந்த ஜீவனை வழி நடத்துறதும் அந்த பொருள் தான். அதை அப்படி பியூர் ஃபார்ம்ல அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத மெச்சூரிட்டி இல்லாத ஸ்டேஜ்லயும் அந்த ஜீவனை வந்து அதுக்கு எப்படி ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமோ அந்த லெவல்ல இருந்து வழி நடத்துற உடைய சக்தி. அது எவ்வளவு அனுபவிச்சாலும் போறாது. என்னுடைய யானை உடைய நாசனையை போற்றி நிழலால் பற்று மற்ற எனக்கு ஆவது ஒன்று இனி உடையனோ. அதான் எல்லா சிச்சுவேஷன்லயும் ஜென்மாந்தரமா இந்த ஜீவன் வந்து என்னென்ன நிலைகளோ, என்னென்ன பிறவிகளோ, என்னென்ன அவஸ்தைகளோ, எது வழியா பூந்து கடந்து எப்படி வந்தாலும் வழித்துணையா கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியனா அந்த ஒரு சக்திக்கு அல்லாதக்கு வேற எது மேலேயாவது நம்மளுக்கு டிபெண்டன்சி வச்சுக்க முடியுமா? அதுக்கு அந்நியமா ஏதாவது ஒரு பொருள் இருக்கா நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு? அது இல்லாதக்கு வேற எதுகிட்ட போய் நம்ம பற்று வச்சுக்கிறது? வேற எதுகிட்ட சப்போர்ட்? அதாவது நம்மளுக்கு பற்றுக்கோடுங்கிறது வந்து ஒரு கொடிக்கு வந்து அந்த கொழுகொம்புன்னு ஒண்ணு நடுவாளே, அதுதான் அதுக்கு பற்றுக்கோடு. அது இருக்குங்கிற தைரியத்துலதான் அது நல்லா வளர முடியும். அந்த மாதிரி அது இருக்கு, அதோட சப்போர்ட் இருக்குங்கிற பாவத்துலதான் அந்த ஜீவனுக்கு ஜீவிச்சிருக்க முடியும். அப்படி இருக்கிற ஒரே பொருள் அதுதான். ஏன்னா அதாவது அப்பியரன்ஸ் வேர்ல்டுல இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் இருக்கே, அந்த அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து பொய், வாஸ்தவத்துல இல்ல. ஆனா அந்த ஜீவனோட பக்குவத்துக்கு தேவைப்படுறதுங்கிறதுனால அந்த அப்பியரன்ஸாகவும் அதே பொருள் தான் இருக்கு. வாஸ்தவத்துல சப்போர்ட் பண்றது அந்த பொருள் தான். அந்த மீடியம் எடுத்துக்கப்படாது. போஸ்ட்மேன் வந்து லெட்டர் கொடுத்தா, லெட்டர் இல்லை, அதாவது அப்பா வந்து கிராமத்துல இருக்கார், புள்ள வந்து சிட்டியில இருக்கார். அதோ அப்பாவுக்கு வந்து 1000 ரூபாய் பைசா அனுப்பிட்டார். 1000 ரூபாய் பெரிய காசு அந்த காலத்துல. 1000 ரூபாய் பைசா அனுப்பிட்டார், மணி ஆர்டர் பண்ணிட்டார். போஸ்ட்மேன் வந்து 1000 ரூபாய் கொடுத்தார் அப்பா கிட்டன்னு. ஆஹா போஸ்ட்மேன் அவர்களே அப்படின்னு அவரை சேர்ல உட்காந்து வச்சு ஒரு மாலையை போட்டு ஒரு தீபாராதனை கட்டினாக்கா அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, அப்பா நான் என்னோட பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் உனக்கு கொடுக்கலப்பா, என்ன ஆராதனை பண்ணாத, உன் புள்ள அனுப்பியிருக்கான், நான் வெறும் போஸ்ட்மேன், அவன் அனுப்பினதுனால உங்க ஆத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தேன், அவன் அனுப்பலைன்னா உங்க ஆத்து வாசல் உள்ளே நுழைஞ்சிருக்க மாட்டேன், அப்படியே போயிருப்பேன், அடுத்த வீட்டுக்கு லெட்டர் கொடுக்க போயிருப்பேன். அது எல்லா நம்மளுக்கு அந்த ஜீவனுக்கு சப்போர்ட்டா அந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்களோ வியக்திகளோ எதுவா இருந்தாலும் எல்லாமே வந்து அந்த பொருளோட ஏதோ ஒரு ஃபார்ம். அது நம்மளுக்கு எப்படி இருந்தா அதை புரிஞ்சுக்க முடியுமோ அந்த ஹெல்ப்பை எடுத்து போமோ. திடீர்னு அப்படியே கங்கையை தலையில தரிச்சுண்டு நாகபூஷணம்னா ஈசன் வந்து நின்னா பயந்து போயிட்டா என்ன பண்றது? அதனால நம்மளுக்கு எப்படி இருந்தாக்க நம்மளுக்கு அது சகஜமா இருக்குமோ அந்த மாதிரி வந்து அதுதான் கனெக்ட் ஆகுது. ஆனா ஜீவனை எல்லா சிச்சுவேஷன்லயும் சப்போர்ட் பண்றது அந்த பொருள் தான். அதுல ஒண்ணும் மாறுபாடு கிடையாது. பற்று மற்ற எனக்கு ஆவது ஒன்று இனி உடையனோ. வேற உனக்கு அந்நியமா ஒரு பொருளுமே இல்லைங்கிறச்ச வேற யாரோ எந்த பொருளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எது எனக்கு சப்போர்ட்டா இருக்க முடியும் சொல்லு பாப்போம். பனி போற்றி உம்பரார் தம்பரா பரா போற்றி.
தேவதைகள் எல்லா நேம் எனிதிங் எல்லாத்தையும் கடந்திருக்கக்கூடிய சக்தி அது. எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு கடந்து எல்லா குணங்கள்னாலையும் எல்லாத்துலயும் சிரேஷ்டமா ம், பரம் பரம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா அதோட ரேஞ்சே வேற, அதோட பிளேனே வேற. ம். உம்பரார் தம்பரா தேவதையாகட்டும், என்ன சக்தி இருக்கிற எந்த ஒரு ஆவிர்வாவமா இருக்கட்டும், எல்லாத்தையும் கடந்த பரம்பொருளா இருக்கிற உனக்கு ஒரு நமஸ்காரம். யாரினும் கடையனாயினேன் போற்றி. உன்னை அடையறதுக்கு யோக்கியத்தை இருக்கிறவாள்னு ஏதாவது ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு கியூ ஃபார்ம் பண்ணினாக்க, அதாவது மெரிட் படி எல்லாரும் கியூல நிக்கணும். இது ஸ்கூல்ல எல்லாம் குழந்தையில வந்து ஹைட் ஆர்டர் படி கியூல நிக்க சொல்லுவாங்க. ஏன்னா பின்னால இருக்கிற குழந்தைக்கு மறைக்கப்படாதுன்னு. இப்ப வந்து யாருக்கு யோக்கியத்தை நிறைய இருக்கோ அவெல்லாம் முன்னால, அவ யோக்கியத்தை பர்சன்டேஜ் யாருக்கு மேக்சிமம் இருக்கோ அவ முன்னாடி, அடுத்த பர்சன்டேஜ் இருக்கிறவா அடுத்தவா, அந்த மாதிரி கியூ வந்து ஃபார்ம் பண்ணினா ஐ வில் பி த லாஸ்ட் பர்சன் இந்த கியூ. போனா போறதுன்னு கன்சலேஷன் ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இந்த ஒரு ஜீவன் ஒன்றுலையும் தேராதுன்னு நின்றுட்டு இருக்கேன், அதையும் பிடிச்சி கடைசியில போடுங்கிற மாதிரி நிக்க வச்சாதான் உண்டு. யாரினும் கடையன் ஆயினேன், அத்தனைதான் யோக்கியத்தை இருக்கு எனக்கு உன்னோட அருள் அனுபவிக்கிறதுக்கு. என் பெரும் கருணையாளனே போற்றி. ஆனா கருணையினால என்னையும் சேர்த்துட்டு இருக்கியப்பா. நான் கடையன், ஆனாலும் நீ கருணையாளனா இருக்கிறதுனால என்னை போய் சேர்த்துட்டு இருக்க, உனக்கு ஒரு நமஸ்காரம். என்னை நின் அடியன் ஆக்கினாய் போற்றி. என்னையும் ஒரு பொருளா நினைச்சு உன்னோட குரூப் லிஸ்ட்ல சேர்த்துண்டு நம்ம மனுஷா அப்படின்னு போடுறத வந்து என் பேரையும் அதுல இன்க்ளூட் பண்றிய, உனக்கு என்ன பண்ண முடியும்? அவனுக்கு நமஸ்காரம். அந்த பொருள் வந்து நம்மளை சேர்ந்தவான்னு ரெக்கக்னைஸ் பண்றது அந்த ஜீவனுக்கு எப்பேற்பட்ட விஷயம். அந்த அகிலாண்டம்மான்னு தான் நினைக்கிறேன், தேசூர் அகிலாண்டம்மா தான் நினைக்கிறேன், இல்ல முதலியார் பாட்டியோ, அது டவுட்டா இருக்கு. அந்த ஒரு அம்மா அவ வந்து அண்ணாமலையான் வந்து ஸ்கந்தாசிரமத்துல இருக்கிறச்ச பக்ஷணமோ இதெல்லாம் பண்ணி எடுத்துன்னு வந்திருப்பா, சாப்பிட்றதுக்கு பண்ணி எடுத்துன்னு வந்திருப்பா. வந்து எல்லாரும் உட்காருங்கோ பரமாறுறேன்னு சொல்லிட்டு தானே பரிமாறின்னு இருப்பா. அப்பதான் வந்து இந்த நொண்டிங்கிற குரங்கு, அதாவது ஒரு குரங்கு, அந்த குரங்கு வந்து எங்கேயோ சின்னத்துலயே மரம் தாவும் போது ஏதோ கீழே விழுந்து அதுக்கு ஏதோ ஒரு கால் ஃப்ராக்சர் ஆயிடும், ஏதோ இதுவாயிடும். அந்த குரூப் குரங்கெல்லாம் அதை விட்டுட்டு போயிடும். அது என்னவோ மரம் தாண்டறச்சே கீழே விழுந்தாக்க அதுக்கு டெஸ்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ஏதோ அர்த்தம் போட்டிருக்கு. பாக்கி குரங்கெல்லாம் அதை விட்டுட்டு போயிடும். அது பாவம் ரொம்ப சின்ன குரங்கு, அது வந்து கால் உடஞ்சி போய் அதுக்கு எங்கேயும் போக முடியாது இருக்கும். அண்ணாமலையான் வந்து இப்படி இருக்கேன்னு விட்டு அதை பார்த்து நர்ஸ் பண்ணி கட்டெல்லாம் போட்டு இது பண்ணி ரெடி பண்ணி அது நன்னாயிடும். அதனால அது பேர் நொண்டின்னு வச்சிருப்பா. அது வந்து நன்னாயிடும் அந்த குரங்கு. இவர் நர்ஸ் பண்ணினதுனால வந்து குரங்குகள்லாம் சேர்த்துக்கும். அதே சொல்லவும் சொல்லுவார், வேற குரங்கெல்லாம் வந்து யாராவது மனுஷா தொட்டாக்க அந்த குரங்கு குரூப்ல வந்து அது சேர்த்துக்காதான், அது நீ மனுஷன் தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி வச்சிருமா. இவர் நர்ஸ் பண்ணின குரங்குகளுக்கெல்லாம் வந்து அவர் தன்னை சேர்ந்தவருங்கிற பாவம், மயில்களுக்கெல்லாம் அவர் நம்ம சேர்ந்தவர்னு ஒரு பாவம். அதனால மான்களும் அப்படித்தான், எல்லாருக்கும் அவாவாளுக்கு அது தன்னை சேர்ந்த, ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஃபீச்சரும் கிடையாது இல்லையோ. வந்து குரங்குகள்லாம் சேர்த்துண்டு விடுறது, இது காலெல்லாம் நன்னா ரிப்பேர் ஆகி நன்னா நடக்க வந்துட்டு அந்த குரங்கை வந்து அது குரூப்ல போய் சேர்ந்துண்டு விடுறது. அவர் அந்த ரிப்பேர் பண்ணி அது ஆசிரமத்திலே இருந்து நன்னா தேறின்னு இருக்கிற காலத்துல அதுவும் ஒரு ஆசிரமத்தோட இன்மேட். அவருக்கு மனுஷா மயில் மாடு குரங்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் இவர்னு தான் கூப்பிடுவார். இந்த வெள்ளை மயில் வந்து ஜூப்ளி ஹால்ல கேஜ்ல அது ஏதாவது வேலையில எங்கேயாவது போயிடுறது, ஏதாவது அப்பெல்லாம் மலையில அடிவாரத்துல புலிகள் அதெல்லாம் இருந்திருக்கு, என்ன ஏதாவது ஓனாய் ஏதாவது வந்து கடிச்சு கொடுத்துனா என்ன பண்றது மயிலன்னு அது ஒரு கூட்டுல போட்டு வச்சிருப்பா. ஜூப்ளி ஹால்ல வின்டர்ல ரொம்ப குளிர் பனி அடிக்கிறது, இவர் தான் ட்ரெஸ் வேற போட்டுக்க மாட்டார், பகவானே உள்ள வாங்கோ ஓல்ட் ஹால்ல வந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னா மயில் கேஜுக்குள்ள உட்காந்துருக்கு, அதை காமிச்சு இவர் யாரோ அப்படிம்பார். ஏன்னா அது வந்து அவர் அது இருப்பை பார்க்கறதுனால அது மயில், அது ஏதோ அக்ரிணை பொருள் மாதிரி இது அதுன்னு எல்லாம் கிடையாது, எல்லாம் வந்து அதே ஒரே பொருளா தான் தரிசனம் இருக்கு. ஐயோ அது ரொம்ப அதுக்குள்ள போய் என்ன சொல்ல, அதுக்கு சொன்ன வந்தோடனே மறந்து போயிடுது. நொண்டி, அப்ப அந்த நொண்டிக்கு வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல, அது தேறின்னு இருக்கிற காலத்துல வந்து எல்லாரும் உட்காருங்க வரிசையானா ஆளுக்கு ஒரு இலைய போட்டு, நொண்டிக்கும் ஒரு இலைய போட்டு அதுவும் அண்ணாமலையான் பக்கத்துல உட்காந்துக்கும்.
அப்ப வந்து இந்த தேசூர் அகிலாண்டம்மா பரிமாறிண்டே வருவா. அது குரங்கு கிட்ட வரச்சே வந்து அது வந்து நொண்டி வந்து ஏதோ ஊருன்னு இது பண்ணும் அவளை பார்த்து. அண்ணாமலையான் உடனே, ஏய் அவன் நம்மள சேர்ந்தவடா அப்படின்னு உடனே பேசாம ஆயிடும். அது அந்த அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் பகவான் வந்து என்னை பார்த்து நான் வந்து அவரை சேர்ந்தவர்னு சொல்லிட்டார் அப்படின்னு அந்த ரெக்கக்னிஷன். நீ என்னையும் உன்னோட அடியனா சேர்த்துண்டியே, உன்னோட குரூப்ல வந்து சேர்த்துண்டியே கடையனேன், அதை வந்து நீ கருணையினால வந்து உன்னோட அடியானா உன்னோட குரூப்ல சேர்த்துண்டியே. அடியன் ஆக்கினே என்னது ஆக்கினாய், அடியன் ஆக்கினாய் போற்றி, அதுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம். ஆதியும் அந்தமாயினாய் போற்றி அப்பனே. எல்லாத்துக்கும் பிகினிங்கும் கடைசியும் அவர் தான். தனக்கு வந்து பிகினிங்கும் எண்டும் இல்லாதவர். அவர்ல தான் இந்த தோற்றம் ஃபுல்லா இருக்குங்கிறதுனால அவர்கிட்ட இருந்தே உத்பவிச்சு அவர்கிட்டயே தான் எல்லாம் இருந்து அவர்கிட்டயே தான் லயமாகிறது. அதனால சகல பொருட்களுக்கும் ஆதியாவும் அந்தமாவும் இருக்கிற ஒரு பொருளே உனக்கு ஒரு நமஸ்காரம். அப்பன். அப்பன்கிறது அப்பாங்கிற பாவத்திலையும் சொல்லலாம். அது வந்து ரொம்ப அன்புனால அப்பனே அப்படின்னு அந்த அன்போட வெளிப்பாடா கூப்பிடுறது இருக்கு இல்லையா, அப்பனே உனக்கு ஒரு நமஸ்காரம். அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனே. என்ன விளையானே எப்படி அனுபவிக்கிறார். அப்பனேங்கிறதும் இது அன்புனால இருக்கிற ஒரு கூப்பிடுறதுதான். எனக்கு அமுதனே அமிர்தமா இருக்கிறவனே, அதாவது அப்படி ஒரு அனுபவத்தை கொடுக்கறாரு அந்த ஜீவனுக்கு. தன்னோட அனுபவத்தை கொடுக்கறது அந்த ஜீவனுக்கு அப்படி அமிர்தம் குடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி அதெல்லாம் வார்த்தைகளை சொல்ற இது இல்லைன்னாலும் அவரோட அந்த ஆனந்தத்துல வர வார்த்தைகள்ல அதோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்பனே அமுதனே ஆனந்தனே அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனே. ஆந்தரிகம் வந்து அப்படியே உருகும்படியா தேனா இனிச்சுண்டு. அதாவது நம்மளுக்கு லோகத்துல வந்து எல்லாமே துவந்துவங்கள் இல்லையா, பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். அதனால வந்து ஏதாவது வியாதி இருக்குன்னா அதை கியூர் பண்ணணும் அப்படின்னாக்க கசப்பா ஏதாவது கொடுத்து அதுதான் கியூர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது விபரீதமா ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி பிளசண்டா இல்லாம இருக்கக்கூடிய இஃபெக்ட் கொடுத்துதான் அதை சரி பண்ணணும். துவந்துவத்துல அதுதான் ரூல். அப்படிதான் இருக்கும் சாதாரணமா. ஆனா இது வந்து இது திருவாச்சிகம் நம்ம தியான ஸ்லோகம் சொல்றோமே அதுவே அப்படித்தான். அது வந்து இந்த தொல்லையான பிறவிய அறுத்து ஆனந்தமயமா நம்மள ஆக்குறது எது அப்படின்னா திருவாச்சிகம் என்னும் தேன். தேன் மாதிரி இருக்கிற திருவாச்சிகத்தை பருகினாக்க வந்து அகண்ட அனுபவம் ஏற்படுறது. இந்த ஜீவபாவம் வந்து போகிறது. என்னவோ கஷ்டமான சாதனை, ரொம்ப கசப்பா ஏதோ சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இந்த பிறவி நோய் வந்து நீங்கிறது. இந்த திருவாச்சகம்ங்கிற தேனை குடிச்சு பிறவி நோய் நீங்கிறதா. அள்ளூரு தேன் ஒப்பனை. இந்த ஹிருதயத்தை உருக்கிறதுக்கு அப்படி தேன் மாதிரி தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து என்னை உருக்கிறவனே அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனே. இல்லைன்னா உருகின நெஞ்சத்துல அப்படியே தேனா ஊறி வரவர் அப்படிங்கிற பாவத்திலையும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துனாலும் ஓகேதான். அதெல்லாம் அவர் அனுபவ நிலையில சொல்லக்கூடிய வார்த்தைகள். அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரிய நாய் உனை பருக நின்றதோர் துப்பனே. உன்னை சேர்ந்தவா உன்னோட அடியா, அதாவது உன்கிட்ட கமிட்மெண்ட் இருக்கிறவா அப்படிங்கிறவாளோட சேர்ந்து அந்த கம்பெனியோட சத்சங்கத்தோட உன்னை வந்து ப்ராப்பரா அனுபவிக்க கொடுத்தவனே. பருக நின்றதோர் துப்பனே. அது ஒளி வடிவமா இருக்கிறவர். சுடர் முடியனே, அதுதான் ஒளிமயமான திருமுடியை உடையவர். சிவந்த நிறம் துப்பன், சிவந்த நிறம் ஒளி பொருந்திய, அது ஒளிமயமான செந்நிறம், அப்புறம் ஒளிமயமான திருமுடி. துணை ஆளனே, அது ஏற்கனவே சொல்லிவிட்டார், சப்போர்ட். அந்த ஜீவனுக்கு வந்து எல்லா நிலைகள்லயும் இருக்கக்கூடிய வன்லி சப்போர்ட் அவர் தான். துணை ஆளனே தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே. உனக்கு சமர்ப்பணம் பண்ணினவாளுக்கு வந்து ஒரு கஷ்ட காலம் வருது, ஒரு கேடு காலம் வருது அப்படின்னா அந்த டயத்துல அவளுக்கு எது
சப்போர்ட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அந்த பொருளை ஆவிர்வவிச்சு அவளை சப்போர்ட் பண்றவராம். எய்ப்புங்கிறது வந்து போராத காலம். அதுல வந்து வைப்பு அப்ப ஏதாவது பண கஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னா, அது பாருங்க உங்க அப்பா உங்களுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கான்னு யாராவது ஒருத்தர் ஒரு சர்டிபிகேட்டை கொண்டு வந்து கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதான் எய்ப்பினில் வைப்பு. அது வந்து காசு பணத்துக்கு மட்டும் இல்ல, அந்த ஜீவனுக்கு வந்து எந்த சிச்சுவேஷன்ல லைஃப்ல எப்படி ஒரு சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட்டா வந்து ஹெல்ப் பண்றது அவர்தான். அப்படி உணர்ந்திருக்காரு அதோட தன்மையை. எய்ப்பினில் வைப்பனே ஏனை வைப்பதோ சொலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே. இந்த இந்த லோகம்ங்கிற இந்த அப்பியரன்ஸ் வேர்ல்ட்ல என்னை இன்னும் நீ வச்சிருக்கலாமாப்பா, இப்படி பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்றவன் இல்லையா, என்னை வைப்பதோ சொல்லாய், என்னை வைக்கலாமா நீ இந்த மாதிரி இந்த லோகத்துல இன்னும் இந்த அப்பியரன்ஸ் வேர்ல்டுல நீ இன்னும் வச்சிருக்கலாமா எங்கள் மன்னனே. மன்ன எம்பிரான் வருக என் எனை. மன்னன் அப்படிங்கிறது அதிபதிங்கிற பாவத்துல எம்பிரான் என்னை ஆளுகைக்கு உரியவனே வான்னு என்னை கூப்பிட்டுக்கோப்பா. வருக என் எனை மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் உன்னை எம்பிரான். எல்லா தேவதைகளும், தேவதைகள்ங்கிறதெல்லாம் வந்து இந்த ஜீவனுக்கு வந்து அந்த பரம்பொருள் கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கணும், தான் ஒரு பர்சனாலிட்டியோட இருக்கோங்கிறதுனால அந்த பர்சனாலிட்டியில இருக்கிற பாவத்துல அதுகிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான் தேவதைகளா உருவகப்படுத்தப்படுறது. ஒரு எனர்ஜி, ஒரு சக்தியை வந்து ஒரு தேவதையா உருவகப்படுத்துறோம். ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது அந்த பொருள் தான். எல்லாம் இயங்கிறதுக்கு காரணமா இருக்கிறதும் அந்த ஒரு பொருள் தான். அதனால எல்லா ஆவிர்பாவத்துக்கும், அது எப்பேற்பட்ட தேவதைகளா இருந்தாலும் எல்லா ஆவிர்பாவத்துக்கும் முன்னாலேயும் அது அந்த ஆவிர்பாவங்கள்லாம் லயிக்க கூடின பொருளாவும் இருக்கிறது அந்த பொருள் தான். அவளுக்கு எல்லாம் பிரம்மா விஷ்ணுக்களுக்கெல்லாம் முன்னாடி இருக்கிறவன் அதான் அந்த பொருள். மாலும் நான்முகத்து ஒருவன் யாரினும் முன்னை எம்பிரான். எப்பேற்பட்டவாளா இருந்தாலும் என்ன சக்தியா இருந்தாலும் எல்லாமே அந்த ஒரு மூலத்திலேருந்து தான் உண்டாக முடியும். அது எல்லாத்துக்கும் முற்பொருளா இருக்கிறவனே என்ன வான்னு கூப்பிட்டுக்கோயேன். வருக என் எனை முழுதும் யாவையும் இறுதி உற்றனால். இப்போ தோற்றம் சொன்னார், அடுத்தது வந்து எண்டு சொல்றார். எந்த ஒரு பொருள்ல இருந்து பிரம்ம விஷ்ணுக்களாது எல்லா தேவதைகளும் சகல லோகமும் உண்டாச்சோ அந்த பொருளா இருக்கிறவனே என்ன வான்னு கூப்பிட்டுக்கோ. எந்த பொருள்ல எல்லாம் போய் ஒரு காலத்துல லயிச்சு அது மயமா ஆக போறதோ அப்படி எல்லாத்துக்கும் முடிவு எண்டு பாயிண்டா இருக்கிறவனே முழுதும் யாவையும் இறுதி உற்ற நாள் பின்ன எம்பிர சகலத்தையும் தன்னோட இருப்புல வந்து லயிக்க பண்ணிட்டு தான் மட்டுமா அந்த லயமெல்லாம் எல்லாம் லயிச்சதுக்கு அப்புறமும் தனக்கு லயம் இல்லாதக்கு தான் மாத்திரமா இருக்கக்கூடியது, லயத்துக்கு அப்புறமும் இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறவனே என்ன வான்னு கூப்பிட்டுக்கோயேன். பின்ன எம்பிரான் வருக என் எனை பெய்கழற்கண் அன்பாய் என் நாவினால் பண்ண எம்பிரான் வருக என் எனை. நம்ம காரைக்கால் அம்மையார் பிரார்த்தனை பண்ணினா இல்லையா, எனக்கு வந்து பிறவாமை வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும், அப்புறம் இரவாத இன்ப அன்பு வேண்டும், என்னைக்கும் குறைஞ்சு போகாம அழிஞ்சு போகாம இருக்கக்கூடிய இன்பமான அன்பு வேண்டும், அப்புறம் இன்னும் வேண்டும் நீ நடனம் ஆடுறச்சே அவன் திருப்பாதத்துக்கு கீழே நின்று நான் அதை அனுபவிச்சு பாடணும் அப்படின்னு கேட்டாலும் இல்லையோ, அதாவது அந்த அந்த பொருளை அனுபவிக்கிறதுல இருக்கிற ஆசை. அனுபவிக்கிறதுனா அந்நிய பொருளா இல்லை, அந்த அனுபவ ரசத்திலேயே வந்து அது என்னன்னு தெரியாது, அது அதோட சங்கல்பத்தினாலதான். ஏன்னா இந்த அருளாளர்களோட வாக்கெல்லாம் அவளோட சங்கல்பத்தினால வர பாடல்கள்லாம் கிடையாது. எதுலயோ பார்த்தோன்னே, இதுல பார்த்தோமா திருமந்திரத்துல பார்த்தோமா ஞாபகம் இல்லை, எதுலயோ பார்த்தோம். அந்த வாக்கு வந்து அதுக்கு இருக்கிற வெயிட் என்ன அப்படின்னாக்க பகவானோட சங்கல்பத்தினால ஏன்னா அவளுக்கு ஒன்றும் சொல்லணும் பாடணும் பிரச்சாரம் பண்ணணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த சக்தியோட சங்கல்பத்தினால வாக்குனால வர பாடல், அந்த பிரார்த்தனையும் அதோட சங்கல்பத்துல வர்றதுதான். உன்னோட திருப்பாதத்து கீழே பெய்கழற்கண்
அன்பாய் என் நாவினால் பண்ண எம்பிரான். பண்ணுதல்ங்கிறது பனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அது ஒரு விதமான பாடல். வெரைட்டி பனுவல்ங்கிறது. அதான் பாடணுங்கிறது தான் அப்படி சொல்றார். உன்னோட நீ திருப்பாதத்துக்கு கீழ இருந்து அன்பா உன்னை அனுபவிச்சு ஸ்துதி பண்ணும்படியா எனக்கு வந்து என்னை வான்னு கூப்பிட்டுக்கோயேன். பண்ண எம்பிரான் வருக என்னை பாவ நாசனின் சீர்கள் பாடவே. அப்படிப்பட்ட சீர்கள் அந்த அனுபவ ரசத்திலிருந்து அந்த பொருளோட இஷ்டத்தினால வரக்கூடிய வாக்க வந்து பாடி இது திருமந்திரத்துல எக்ஸ்பிளிசிட்டா சொல்றார் அவர். எந்த மாதிரி ஸ்துதிகளை வந்து சொல்லணும் அந்த தேவதைக்கு அப்படின்னாக்கா வந்து எந்த ஸ்துதிகளை சொன்னாக்க வந்து இந்த ஜீவனோட மலம் அருமோ, அந்த சிவபோதம் உண்டாகுமோ அந்த ஸ்துதிகள் வந்து மனசு புத்தியில இருந்து வரதா இருந்ததுனாக்கா அந்த இஃபெக்ட் இருக்கவே இருக்காது. மனசுல இருந்து சொல்லணும் அப்படின்னாக்க ரொம்ப புகழணும் அப்படின்னா இல்லாததெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி சொல்லி விடலாம், புகழ்ந்து சொல்றது அப்படின்னு. இல்லை இருக்கிறத சொல்றேன்னாலும் கர்த்திருவத்தை ஆரோபணம் பண்ணி நீ இதை பண்ணின அதை பண்ணின, நம்மளுக்கு வேணா பெரிய இதுவா இருக்கலாம், அந்த பொருளுக்கு அது எடுபடவே படாது. அது அப்ப அந்த ஸ்துதி ஈஸ்வனுடைய உண்மையான ஸ்துதிங்கிறது என்ன அப்படின்னாக்கா அதோட பிரேரணையினால வாக்குலேருந்து வந்த ஸ்துதி. இல்லாட்டி வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா எல்லாம் போட்டு ரொம்ப கவிதை நயத்தோட எதுகை மோனை நல்ல எக்ஸாம்பிள் என்ன உபமைகள்லாம் கூட, அதனால அது வந்து ஒரு பாடல் வந்து அது மேபி படிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதனால இந்த ஜீவனுக்கு ஆத்தென்டிக்கமா பிரயோஜனம் ஏற்படாது. சித்தமலம் வந்து நசிக்காது, போதம் ஏற்படாது. அத அப்படி சொல்லியிருக்கிறவர் திருமந்திரத்துல. அதான் பண்ண எம்பிரான். அதான் பாடணும்னா நான் பாடுறேன்னு கிளம்ப முடியாது. அதோட பிரேரணை இருந்து அதோட சங்கல்பத்துல அது நடந்தாதான் உண்டு. அப்படி நீ வான்னு என்னை கூப்பிட்டுக்கோ. அப்படி இருக்கிற பனுவல்கள் பாடினாக்க, அப்படி இருக்கிற ஸ்துதியை பாடினாக்க பாவ நாசம், இந்த ஜீவனுக்கு அதோட போதம் வந்து போகிறது. என் சீர்கள் பாடவே என்னுடைய பெருமை. அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமைகளை வந்து ஸ்துதியா பாடுறதுனால வந்து இந்த ஜீவனுடைய பாபங்கள் நசிக்கிறது, அதோட மலங்கள் நீங்கிறது, பாப்பங்கள் நீங்கிறது, உன்னை வந்து பூர்ணமா அனுபவிக்க கூடின யோக்கியத்தை ஏற்படுறது. அப்படிப்பட்ட ஸ்துதிகளை பாடுறதுக்கு வான்னு நீ என்னை கூப்பிட்டுக்கோயேன். பாட வேண்டும் நான் போற்றி. திருப்பி அதே நான் வந்து உன்னோட பிரேரணையினால உன்னோட அந்த அனுபவத்துல இருந்து அதை நான் பாடி அனுபவிக்கணும். அதுக்கு ஒரு நமஸ்காரம். பாட வேண்டும் நான் போற்றி, நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி. அந்த வாக்கோட நேச்சர் எப்படி இருக்கணும், அதாவது நமக்கு திருவாசகத்தை ஓதும் போதே இந்த வார்த்தைகளோட அனுபவம் அவரு என்ன சொல்ல வராருங்கிறது புரியறது இல்லையா? அந்த அனுபவத்திலேயே அதை ஸ்துதி பண்ணி பாடி அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அப்படியே கரைஞ்சு உருகி அந்த அது மயமாவே ஆகி அந்த ஆனந்தத்துல அப்படியே ஆடணுமா. நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நான் போற்றி. அதாவது அந்த ஸ்துதியிலேயே வந்து ஐ ஷுட் லூஸ் திஸ் இண்டிவிஜுவல் சென்ஸ் கம்ப்ளீட்லி. அண்ட் அந்த போத அனுபவத்துல அப்படியே ஆனந்தத்துல திளைச்சி இருக்கிற மாதிரி அப்படி ஒன்ன ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நமஸ்காரம். அம்பலத்து ஆடும் நின் கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி. பொது சபையில, அது சித் சபையா இருக்கலாம், நடராஜ பெருமானுக்கு பல சபைகள் இருக்கு, வந்து அந்த பொது சபையில வந்து நடனம் ஆட வல்ல உன்னுடைய திருப்பாதம் இருக்கே, அது இந்த குஞ்சித பாதம் தூக்கி காமிக்கிறாரோன்னு அந்த ஆனந்த நடனம் முத்திரையில, அது வந்து அருளுக்கு பிரதீகமா இருக்கிறது. அவரோட அந்த திருவுருவத்திலேயே வந்து பஞ்ச கிருத்தியங்களும் இருக்கு. கையில இருக்கிற உடுக்க வந்து சிருஷ்டி, அக்னி வந்து ஞானம், அது லயம், அப்புறம் இது கை அபயஹஸ்தம் வச்சுட்டு இருக்காரு, அது வந்து ஸ்திதி, கீழே அந்த முயலகனை மெதிச்சுட்டு இருக்காரு, அது திரோதானம், இந்த காலு குஞ்சித பாதம் தூக்கி வச்சுட்டு அதுவும் ஒரு கை வேற அந்த பாதத்தை புடிச்சுக்கோங்கிற மாதிரி காட்டுறதே அருள் அனுகிரகம்ங்கிற அந்த தத்துவம். என்ன ஆட ஓகே இல்ல அம்பலத்து ஆடும் நின் கடல்,
அப்படி அந்த சபையில வந்து ஆடி அவர் காட்டக்கூடின அந்த குஞ்சித பாதம், இந்தா பிடிச்சுக்கோ, பிடிச்சிண்டா நீ தேறிடலாம் அப்படிங்கிற மாதிரி அம்பலத்து ஆடும் நீ கழல் போது. போதுங்கிறது வந்து புஷ்பம்ங்கிற ஜென்ரல் மீனிங்கும் இருக்கு, தாமரைங்கிற ஸ்பெஷல் மீனிங்கும் இருக்கு. உன்னுடைய பாத தாமரைன்னு எடுக்கலாம், புஷ்பம் போன்ற உன்னுடைய திருப்பாதம்னு எடுத்துக்கலாம். கழல் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி. உன்னுடைய திருப்பாதத்தை வந்து நாய் மாதிரி இருக்கிறவனா இருந்தாலும், அதாவது சஞ்சல புத்தியோட பலத்துல வந்து எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னோட ஆதிக்கத்தை நாட்டிண்டு இது என்னோட ஏரியா, என்னோட கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கிறவனா இருந்தாலும் நான் வந்து அந்த திருப்பாதத்தை வந்து கூடணும், கூட வேண்டும் நான் போற்றி. இப்புழுக்கூடு நீக்கு என்னை போற்றி. இந்த சரீரத்துக்கிட்ட இருக்கிற கனெக்ஷன், ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு அதுக்கிட்ட சரி எதுக்கிட்டயோ போய் ஒட்டின்னு இருக்கோம்னா அது என்னமோ ரொம்ப நல்லதா இருக்கு, குணம் உள்ளதா இருக்கு, அதனால அதுக்கிட்ட போய் ஒட்டின்னு இருக்கோம்னு, அதாவது ஏதோ அண்டர்ஸ்டாண்டபிள். இந்த சரீரம் வந்து புழுக்கூடு. நம்ம சிவபுராணத்துல வந்து தானே சொல்லுவார், புழு பொதி, அதனா இதுக்குள்ள மண்டையை போட்டுன்னு அந்த வார்த்தை வர்றது இல்லை, புழு எல்லாம் இருக்கக்கூடியது அப்படின்னு தான் பாடுவார். அப்படி அந்த புழு கூடா இருக்கக்கூடியது வேற புழு பிரீட்ஸ். இப்புழு கூடு நீக்கு என்னை போற்றி. இதுகிட்ட இருக்கிற அந்த கனெக்ஷன், சரீரத்தை ஒன்றும் பண்ண வேண்டாம், அது நான் நினைச்சுக்காம இருந்தா போறோம். அது புழுவோ புழு கூடோ என்னமோ சம்திங், அதுக்கு இருப்பு கொடுக்கறது இந்த நான்கிறது தானே. அதை போய் அதுக்கிட்ட, அதாவது என்னன்னா இந்த சரீரத்தை மீடியமா யூஸ் பண்ணிட்டு எனக்கு ஏதோ அச்சீவ் பண்ணணும், எதேதோ அனுபவங்கள்லாம் கிடைக்கணும், எதேதோ ரசிக்கணும், சாப்பிடணும், பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிற அந்த பாவம், அதுதான் வந்து அந்த ஜட உடலையும் சித்தியும் கனெக்ட் பண்ற முடிச்சு கிரந்தி. அது போகணும். அப்படி சரீரத்தை உடச்சு என்ன பண்றது, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது திட்டுறதுக்காக ஒன்றும் சொல்லலை புழுக்கூடுன்னு. புழுக்கூடு நீக்கு என்னை போற்றி. இந்த கிராஸ் சரீரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய என்னோட கனெக்ஷன், ஏன்னா எனக்கு அது மூலமா ஏதோ ஆகணுங்கிற அந்த பாவம் இருக்கு இல்லையா, அதை நீக்கு என்னை போற்றி. அதுக்கு ஒரு நமஸ்காரம். பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி. வாஸ்தவத்துல இல்லாத பொருட்கள் எதுக்கிட்டையும் என்னோட கவனம் போகவே விடாது, இருப்புலதான் கவனம் போகணும். அப்பியரன்ஸ், காணப்படுறது, கேட்கப்படுறது, அந்த இதுல எல்லாம் வந்து கவனத்தை வந்து செதற அடிக்க கூடாது. அப்பியரன்ஸ்ல இருக்கிற பொருள் மேலேயே நான் வந்து கவனத்தை போடும்படியா எனக்கு அனுகிரகம் பண்ணு, அதுக்கு ஒரு நமஸ்காரம். பொய்யெல்லாம் வீட வேண்டும் நான் போற்றி. வீடு தந்து அருள் போற்றி. கிவ் மீ கம்ப்ளீட் ஃப்ரீடம். கம்ப்ளீட் ஃப்ரீடம் வந்து எதோட பாதிப்பும் நம்மளுக்கு இல்லாதக்கு, அதாவது அதுக்கிட்ட ஒட்டின்னு இருக்கிறதுனால தான் அந்த பாதிப்பு. நம்ம எப்பயும் பார்ப்போம் இல்லையா, நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கோம், அந்த ட்ரெஸ்ஸே கழட்டாம 50 வருஷமா போட்டுன்னு இருக்கோம்னா அந்த ட்ரெஸ்ஸு நான் தான் நினைச்சுட்டேன்னா என்ன பண்றது? சேப்பு கலர் புடவை கட்டிட்டு இருக்கேன்னா நான் சேப்பு கலர்ல இருக்கேன்னு நினைச்சுட்டேன்னா என்ன பண்றது? சாரி கிழிஞ்சு போயிடுச்சுன்னா நான் கிழிஞ்சு போயிட்டேன், அது அழுக்கா போயிடுச்சுன்னா நான் அழுக்கா போயிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டு அது லிட்டரலா அதே சிமிலி தான் கொடுக்குறார் பகவான் கீதையில. இந்த ஜீவனுக்கு வந்து இந்த சரீரம் வந்து ஒரு துணி, ஒரு வஸ்திரம், அதுகிட்ட அவ்வளோ ஒட்டுதல் இருக்கிறதுனால நான் சேப்பு கலர் புடவை கட்டிட்டு நான் சேப்பு கலர்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த உருவத்தோட ஒட்டிண்டு நான் இன்னாரோட பொண்ணு, புள்ள, அண்ணா, தங்க, என் பேர் இது அப்படின்னு அதுகிட்ட இருக்கிற இதனால ஒட்டின்னு இருக்கோம். அதுக்கு வயசா போச்சுன்னா எனக்கு வயசாகி போச்சு, அதுக்கு முடியல, ஏதோ வியாதி வந்துடுச்சுன்னா எனக்கு வியாதி வந்துடுச்சுன்னு அது இருக்கிற கனெக்ஷன்னால. அப்படி அந்த அந்த கனெக்ஷன் இல்லாம, எதுக்கிட்டையும் கனெக்ஷன் இல்லாத இருக்கக்கூடிய நிலை ஃப்ரீடம். அது இருந்தாலும் இல்லாட்டாலும், இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் கம்ப்ளீட் ஃப்ரீடம். இல்லாட்டி அதை போட்டு உடைச்சு அது பிரயோஜனம் இல்லை. இந்த என்ன புழுக்கூடு நீக்குன்னு அதே தான். அந்த பொருளை போய் இல்லாம பண்றேன்னு அது இல்லை பாயிண்ட். நம்மளுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வாஸ்தவத்துல அதுல இருந்து ஃப்ரீ ஆகிறது. வீடு தந்து அருள் போற்றி. அது மாதிரி கம்ப்ளீட் ஃப்ரீடம் ஃப்ரம் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், நோ ஐடென்டிஃபிகேஷன், அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலை, கம்ப்ளீட் ஃப்ரீடமா வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா, ஒரு நமஸ்காரம்.
நின் மெய்யர் மெய்யனே. உன்கிட்ட உண்மையான அன்பு வச்சுருக்கிறவாளுக்கு சத்தியஸ்வரூபியா அவளுக்கு சத்தியஸ்வரூபின்னா அதான் இருக்குன்னு அர்த்தம். சத்தியம்ங்கிறது அது வந்து தட் விச் எக்ஸிஸ்ட், அதுதான் வந்து சத்தியம். தட் விச் டசன்ட் சேஞ்ச், தட் விச் எக்ஸிஸ்ட் பை இட் செல்ஃப், அதுதான் வந்து சத்தியம். அவருக்கு உண்மையான அன்பு இருக்கிறவாளுக்கு அவருடைய அந்த தன்மை வந்து புலப்படுறது, அவர் அப்படி ரெக்கக்னைஸ் பண்ண முடியறது. அப்படி உன்னுடைய உண்மையான அன்பர்களுக்கு மெய்ப்பொருளா இருக்கிறவனே, சத்திய பொருளா வந்து அவளால உணரப்படுறவனே, எனக்கு வந்து எனக்கும் அருள் பண்ணுப்பா, எனக்கும் அந்த கம்ப்ளீட் ஃப்ரீடமும் அந்த நிலை அந்நிய பொருள் கிட்ட இருக்கிற டிபெண்டன்சி எல்லாம் போகும்படியா எனக்கும் அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி நமஸ்கார பூர்வம் திருச்சதகம் முடிக்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.